கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது ஐரோப்பாவினுடைய பல நாடுகள்ல பலவிதமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எல்லா நாடுகள்லையுமே பெரும்பாலும் வைத்தியசாலைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. யூகேயை பொறுத்தவரையில ஒரு நாள்ல மட்டும் 652 கால்ஸ், அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் லைன் ப்ரையாரிட்டி கால்ஸ் ஆம்புலன்ஸுக்கு போயிருக்கு. லைஃப் த்ரெட்னிங்கான நிலைமையில பலர் வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வைத்திய சேவைகள் இவங்களுக்கு சரியான வகையில போய் சேருதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இதுல இருக்கு. இதுக்கிடையில இன்னும் பல இடங்கள்ல யூகேனுடைய பிரபலமான வைத்தியசாலைகள் இப்போது ஸ்தம்பித்து போயிருக்கு. இந்த வைத்தியசாலைகள்ல சேவைகள் வழங்க முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் NHS வழங்குகிறது. இதற்கு மத்தியில HMRCயால யூகேல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இப்படிப்பட்டவர்களுக்கு இல்ல இதுல அகப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஃபைன்களும் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் இருக்கு. அந்த செய்தியை நம்ம அடுத்ததா பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூகேல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மிக அதிகமான வெப்பநிலையாக 36.6 பாகை செல்சியஸ் வரையில இந்த வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த வெப்பநிலை அதிகரிப்பானது மிக முக்கியமாக பல இடங்கள்ல தாக்கம் செலுத்துது. நிறைய இடங்கள்ல பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு. குறிப்பாக 1300க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இன்றைய நாள் காலையில வெளியிடப்பட்டது. 1300க்கும் அதிகமான பாடசாலைகள் மூடப்பட்டது அப்படின்றத விட இதுல பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் பலரும் வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடங்கள்ல நீர்த்தடை ஏற்பட்டிருக்கு. யூகேனுடைய அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. நீர்நிலைகள், அதுவும் குறிப்பாக இந்த பைப்கள்ல இப்போ ஒரு விபத்து ஏற்படுது. இந்த ஹீட்டின் காரணமாக இந்த விபத்து ஏற்படுது. இந்த விபத்தை தடுக்கும் முகமாக அனைத்து சேவைகளும் தயார் நிலையில் இருக்கு. இருந்தாலும் நீரை சேமித்து பாவிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில இந்த ஹீட்டின் காரணமாக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பழுதடைந்திருக்கு அப்படின்றதுதான் இப்போதைக்கு வெளியிடப்பட்ட ஒரு தரவாக இருக்கிறது. MRI ஸ்கேன், அதே நேரம் இந்த ரேடியோ தெரபி செய்யக்கூடிய மிஷின்ஸ், இப்படியான பல இயந்திரங்கள் இப்போ செயலிழந்து போயிருக்கு. கூலிங் சரியா இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த IT எக்யூப்மெண்ட்ஸ் உட்பட சர்வர்கள், கம்ப்யூட்டர்கள், இன்னும் பல இலத்திரனியல் உபகரணங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது. வயதானவர்களும் அதே நேரம் குழந்தைகளும் அதிகமானவங்க இப்போ வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்படுறாங்க. இது 40க்கு மேல பிரான்ஸ்ல பதியப்பட்டிருக்கு. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில பிரான்ஸ்ல 40க்கு மேல கடந்த 2 நாட்கள்ல வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்பெயினினுடைய சில இடங்கள்ல 45 பாகை செல்சியஸ் தொடக்கம் 46 பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஐரோப்பாவினுடைய பல இடங்களையும் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு. தற்காப்பு சேவைகள் இப்போது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இந்த வெப்பநிலையால பாதிக்கப்படுற மக்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற வகையில ஸ்பெயின்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல நாடுகளையும் இது ஃபாலோ செய்யப்படுகிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரியான இடங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு நமக்கு இதை விட அதிகமான வெப்பநிலையில் இருந்திருக்கும். இந்த வெப்பநிலை ஏன் அடாப்ட் ஆக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றத பார்க்கும்போது யூகே மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ஷார்ட் டேர்ம்லயே அதிகப்படியான டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால ஒருத்தவங்களுடைய பாடி இதுக்கு அடாப்ட் ஆகுது இல்லை அப்படின்றதான் இப்போதைய கண்டுபிடிப்பாக இருக்கு. அதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூகேல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீடுகள் இல்ல ஆபீஸ்கள், இது எல்லாமே ஹீட்டை வெளியே விடாத மாதிரியான ஒரு சிஸ்டமாக கட்டப்பட்டிருக்கு. அதிகப்படியான காலங்கள் இந்த விண்டரா இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த வீடுகள், ஆபீஸ்கள் எல்லாமே ஹீட்டை அப்சார்ப் பண்ணி உள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். நம்ம நாடுகளை பொறுத்தவரையில, நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, அரபு நாடுகள்லையும் இல்ல வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதிகப்படியான வென்டிலேஷன் இருக்கும். இந்த டபுள் கிளேஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. கதவுகள் திறந்து வைக்கக்கூடிய மாதிரியான காற்றோட்டமான இடங்களா இருக்கும். ஸோ இந்த நாடுகளில் வெப்பநிலை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இது ஷார்ட் டேர்மா இருக்கு அப்படின்றதுனால இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு ஹீட்டை வெளியே விடாத ஒரு விஷயமா தான் இருக்கு. வெளியில டெம்பரேச்சர் 36 இருந்த பட்சத்திலையும் ரூம் டெம்பரேச்சர் சில இடங்கள்ல 40, 42 இருக்கிறதையும் அவதானிக்கக்கூடியது மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இங்க இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கு. இதே நேரம் மெட் டிபார்ட்மெண்ட்டும் யூகேல இருக்கக்கூடிய மற்ற இந்த வெதர் சம்பந்தமான நிறுவனங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூகேலையும் இனி வீடுகளுக்கு ஏசிக்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாய காலமாக மாறி இருக்கு. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் இப்போதைக்கு வெப்பத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல, சில 100
ஆண்டுகளுக்குள்ள மற்ற நாடுகள், அதாவது ஆசிய நாடுகள் மாதிரி, அரபு நாடுகள் மாதிரி ஐரோப்பாவிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் விடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இதுவரை காலமும் இருந்த இந்த வின்டர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டு சமர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிமேல் ஆக்கப்பட வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளும் இதுல விடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு வயதிவர்கள், உறவினர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா ரொம்பவே அவதானமாக இருங்க. அவங்கள பாதிக்கக்கூடிய வகையில இந்த ஹீட் வேவ் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பாக இதுக்கு முன்னால பாதிக்கப்படாதவர்கள், நோயாளிகள் இல்லாதவர்களை கூட இந்த ஒரு டெம்பரேச்சர் தாக்குகிறது என்கிற ஒரு அறிவிப்பையும் NHS வழங்கி இருக்கிறது. 2025, 2026 ஆண்டு காலப்பகுதிகளில் பிரித்தானியாவினுடைய டாக்ஸ்ல 59 பில்லியன் பவுண்ட்ஸ்கள் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை HMRC வழங்குது. இந்த 59 பில்லியன் பவுண்ட்ஸ் ஷார்டேஜ்னால பொது சேவைகளை வழங்குறதுல ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த 59 பில்லியன் பவுண்ட்களும் எதனால குறைந்திருக்கு அப்படின்ற விசாரணைகளை HMRC ஆரம்பித்திருந்தது. இந்த விசாரணைகள முடிவுல ஒரு திடுக்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமாக டாக்ஸ் ரிட்டர்ன் செய்யக்கூடிய சுய தொழில் செய்பவர்கள் அல்லது கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், இல்ல தனியான முறையில வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த டிரைவர்ஸ், ஊபர் போன்ற சேவைகள்ல டிரைவ் பண்றவங்க, இவங்களுடைய வரிகள் சரிவர செலுத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு ஃபைண்டிங் இதுல வெளியிடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக யாரெல்லாம் சரியான முறையில டாக்ஸ் கட்டல அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கான அதிகபட்ச தண்டப்பணங்களை அறவிடுவதற்கான முயற்சிகள்ல இப்போ HMRC ஈடுபட்டு கொண்டிருக்கு. இந்த 59 பில்லியன் பவுண்ட்கள் இதுவரை காலமும் இதுல ஒரு சரிவு இருந்தது. இந்த HMRCக்கு வர வேண்டிய பணத்துல குறைவு இருந்தது அப்படின்றதையும் அவங்க ஒத்துக்கொள்றாங்க. ஆனா வரலாற்றில் இல்லாத வகையில 59 பில்லியன் பவுண்ட்ஸ் ஒரு துண்டு விழுந்தது அப்படின்றது ஒரு மிக புதிய விடயமாக இப்போ பார்க்கப்படுது. இதுல யாராவது டாக்ஸ் பே பண்ணாம இருப்பீங்களா இருந்தா, இல்ல செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்யாம இருப்பீங்களா இருந்தா, அவங்களுடைய கணக்குக்கு நிறைய பணம் வந்திருக்கு, ஆனா அதுக்கான ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் இதுவரையில செய்யல அப்படின்னா அவசரமா செய்து கொள்ளுங்க. இதுவரையில நீங்க செய்யாம இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான தண்டப்பணங்கள், உங்களுக்கான ஃபைன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது அவங்களால தேடப்பட்டு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு கடிதமாக HMRCயால வழங்கப்படுமாக இருந்தா இதற்கான ஃபைன்ஸ், பெனல்டிஸ் அதிகமாக இருக்கும், உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் HMRC சொல்கிறது. ஒரு ரயில் விபத்து நடந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அப்படின்ற பட்சத்துல பிரெஸ்டன் நகரம், லங்கஷயர்ல இருக்கிற பிரெஸ்டன் நகரத்துல இன்னும் ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கு. கார் ஒன்று ரயிலோட மோதுண்டது. இதுல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரம் ஒரு குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தை இப்போது தீவிர சிகிச்சை பிரிவில், அதுவும் குறிப்பாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 8:50 மணி அளவில் இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் மிக கவலைக்கிடமாக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த குழந்தையினுடைய உயிருக்கும் இப்போ ஆபத்தா இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் வெகு சில நாட்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற 2வது ரயில் விபத்தாக இது பதியப்பட்டிருக்கு. ஆனால் ரயிலில் பயணித்தவர்களுக்கோ ரயிலுக்கோ இதுல எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. இதே நேரம் யூகேனுடைய பாலிடிக்ஸ்ல அடுத்த பிரதமராக வருவதற்காக ஆண்டி பர்னாமுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இதற்கு போட்டியாக இருந்த பலரும் இப்போது போட்டியில் இருந்து பின்வாங்கிக் கொள்கிறார்கள். கிங் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்செஸ்டருடைய முன்னாள் மேயர், இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டி பர்னம் அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகளும், அதே நேரம் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவருக்கான பொறுப்புகளை வழங்கும் போது ஒரு குறிப்பிட்ட டிரான்சிஷன் பீரியடாக அல்லது சரிவர செய்யக்கூடிய ஒரு டிரான்சிஷனாக இதை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி அடுத்த மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் அளவில் உத்தியோகபூர்வமாக முழு பொறுப்பையும் ஆண்டி பர்னாம் எடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பிரித்தானியாவினுடைய அரசியல்ல நிலவுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம அடுத்த வீடியோல மிக முக்கியமான ஒரு விஷயம் வரப்போகிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.